கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் நேரடியாக பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? கர்த்தருக்குள்ள எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாக சூப்பராக ஆஸ்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். எரேமியா 32:27. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஓப்பனா ஒரு கேள்வி கேட்கிறாரு. நிறைய அதிசயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதுல என்னால செய்ய முடியாத ஏதாவது அதிசயம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இன்னொரு வசனம் சொல்லுகிறது, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னா சொன்னா, என்ன அதிசயத்தை நாங்கள் எதிர்பார்த்துனாலும் உங்களால் செய்ய முடியும். இன்னைக்கு நிறைய அதிசயங்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இந்த அதிசயங்களை யார் செய்ய முடியும் தெரியுமா? ஸ்டீஃபன் செய்ய முடியாது, எந்த பிரசித்தி பெற்ற ஊழியக்காரனும் செய்ய முடியாது. ஆனால் ஸ்டீஃபன் மூலமாக ஆண்டவர் செய்வார். அப்போ இந்த கன மகிமையெல்லாம் யாருக்கு? புகழெல்லாம் யாருக்கு? செய்கிறவருக்கு தான். அதுக்கு எங்களை ஒரு வெசல் ஆண்டவர் பயன்படுத்துறாரு, அவ்வளோதான். என்ன ஒன்று ஆத்மார்த்தமாக ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு என் பிள்ளைகளை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது. 2000 வருஷங்களுக்கு முன்னால் நீங்கள் அது மாதிரி திரளான ஜனங்களை கண்டு மனமிறங்கி பரிதபிச்சிங்கன்னு பைபிளை வாசிச்சிருக்கிறோம். அதே ஆண்டவர் தானே இப்பவும் இருக்கிறீங்க, என் பிள்ளைங்களுக்கு மனம் இறங்குங்க அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது, அதுவும் வசனத்தை சொல்லி ஜபிக்கும் போது ஆண்டவர் அதை அவங்களுக்கு செய்து கொடுக்குறார். ஸோ இந்த அதிசயத்தை செய்கிறவர் அதிசயமானவர் என்கிற பெயரோடு பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ நீங்கள் உங்களுக்காக ஜெபிச்ச ஊழியக்காரங்களுக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கலாம், ஆனால் உங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஊழியக்காரனுக்கல்ல, அவன் மூலமாக செய்த அதிசயமான தெய்வத்துக்கு தான் சொல்லணும். இன்னைக்கு உங்களுக்கு அதிசயத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு அதிசயமாக நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து சூப்பராக எக்ஸாம் எழுத வைப்பார். அரசாங்க வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அதிசயமாக ஒரு வேலை காரியத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. அதிசயமாக ஆண்டவர் என்னுடைய திருமணத்தை செய்து வைக்கல, எனக்கு 40 வயசாச்சு, 38 வயசாச்சு, எனக்கு சரீரத்தில் இவ்வளோ பலவீனம், இந்த பலவீனத்தில் எனக்கு ஒரு நல்ல திருமணம் நடக்குமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஆண்டவர் நினச்சா ஒரு செகண்டில் பலவீனத்தையே மாற்ற முடியும், திருமணத்தை செய்து வைக்க முடியும். வயசெல்லாம் அதுக்கு ஒரு தடையாக இருக்க முடியாது, அழகு அதுக்கு ஒரு தடையாக இருக்க முடியாது. ஸோ நிறைய அதிசயங்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறாரு. அநேக பிள்ளைகள் எனக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்தாச்சுன்னா இதுதான் எனக்கு இந்த வருஷத்தில் ஆண்டவர் கொடுக்குற பெரிய அதிசயமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. கட்டாயம் இந்த நாளில் கர்த்தர் உங்களை பிள்ளை தாட்சியாக்கி மகிழ்ச்சி அப்படி இருக்க பண்ணுவார். சரியா? சொந்த வீடு கேட்குற பிள்ளைங்களுக்கு சொந்த வீடு, ப்ரொமோஷன் எல்லாம் கொடுத்து இன்னைக்கு என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைன்றதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவார். சிலர் யோசிக்கிறீங்க, நான் மரணத்தின் விளிம்பில் கிடக்கும் பிரதர், எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எனக்கு லங்ஸ் அவுட்டு, எனக்கு லிவர் போயிடுச்சு, எனக்கு ஹார்ட் போயிடுச்சு, எனக்கு பிரெயின் பிரச்சனை. ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரே வார்த்தை சொல்லுங்கள், ஆண்டவரே உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு அதிசயம் பண்ணி இந்த வியாதியிலேருந்து குணமாக்க ஆண்டவரே, நீர் குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரன்னு சொல்லி பாருங்க, இந்த வியாதி ஃபுல்லாக மாறிடும். இப்போ நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் கே பிரபாகரன், கொடுவாலி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு திருமணம் நடந்து 3.5 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை. மிகுந்த மன கவலையுடன் ஜனவரி மாதம் 2025ஆம் வருஷம் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு ஜெபித்தோம். கூட்டத்தின் முடிவில் தனி ஜெபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்து கொண்டோம். சகோதரர் அவர்கள் மங்கள வார்த்தை சொல்லி ஜெபித்தார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். கர்த்தருடைய கிருபையினால் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஜெபித்த அடுத்த மாதமே என்னுடைய மனைவி கற்பம் தரித்து நிறை மாதத்தில் அழகான ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க உதவி செய்தார். இன்னைக்கு உங்களுக்கும் அப்படியே செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, மக்கள் நன்றி. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. சொல்ல ஆகும், கட்டளையிட இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, பிள்ளைங்களுக்கு சுகம் கிடைக்கும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, சரீரத்தில் தெய்வீக விடுதலை கிடைக்கும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, பிள்ளைகளுடைய கடன்கள் அடைக்கப்படும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு சொந்த வீடுக்கு கர்த்தர் வழி திறந்து தருவார். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் என் பிள்ளைகள் என்ன காரியத்தை எதிர்பார்த்து முழந்தால் படிட்டு இருக்கிறார்களோ அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும். மெயினா
தடைப்பட்டிருக்க திருமண காரியங்களை நிறைவேற்றி தாரு. நிறைய பிள்ளைங்க இதனால கவலையோடு இருக்கிறாங்க. எனக்கு இவ்வளோ வயசாச்சு, நீ கல்யாணம்னு எனக்கு நடக்குமா என்கிற கேள்விக்குறியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட கர்த்தர் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மட்டும் இல்லப்பா, ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலும் உங்களுடைய இரக்கத்தினாலும் அடைக்கப்பட்ட கற்பங்களை திறந்தரலும், அடைக்கப்பட்ட வருமான வாசலை திறந்து என் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். இன்றைக்கும் திருமண நாள், பிறந்த நாளை நினைவு இருக்கிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் என்கிற அந்த மங்கள வார்த்தை இந்த வருஷம் ஃபுல்லா பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.